नमस्ते, वनकम, नमस्कार, हम सत और आप देख रहे हैं पूनम शर्मा रिएक्शन चैनल। और आज हम रिएक्ट करने वाले हैं थलपति विजय कि कोई मूवी का सीन नहीं है ऑब्वियसली, अभी ऐसा कुछ या फिर ट्रेलर टीजर भी नहीं है। थलपति विजय का अभी एक अवार्ड फंक्शन था जिसमें उन्होंने एजुकेशन अवार्ड दिया दिया है बच्चों को, या फिर जो ग्रोन अप्स हैं, बच्चे, बढ़ते हुए बच्चे हैं, उन लोगों को। और उसी के ऊपर ये जो इवेंट है उसके ऊपर हम रिएक्शन देने वाले हैं। एंड जहां पर बच्चों की बात आती है ऑब्वियसली यार सबका दिल खुश हो जाता है। ठीक है, तो हम इस पे रिएक्शन देते हैं। और वैसे भी थलपति विजय की कोई भी वीडियो पे आप किसी भी वीडियो को जब आप देखते हो ना, तो आप अपने आप ही स्माइल करने लग जाते हो, देखने लग जाते हो। ऑनेस्टली बताओ, मुझे पर्सनली बहुत पसंद आते हैं वो। और मैं उनकी हर मूवी देख चुकी हूँ। मुझे अभी भी मैं ये विश करती हूँ कि काश वो आगे मूवीज को परस्यू करे, अपने एक टारगेट जो उनका है वो कंप्लीट करने के बाद। ऑल एंड ऑल चलो भाई देखते हैं, इसके बारे में बात करते हैं, शुरू करते हैं, लेट्स गो। அன்றும் தளபதி இன்றும் தளபதி என்றும் தளபதி. थलपति, वाह, நன்றி வணக்கம். क्या यार, कोई बनेगा। ओके, इन्होंने बच्चों को वो दिया ना, हाँ, हाउ स्वीट ऑफ हिम। कितने क्यूट है यार, कुछ भी बोलो यार, क्यूट तो बहुत है। வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். நம்ம தளபதி ஐயா வந்து ஏன் ஐயான்னு சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமராஜர் வழியில் 3 வருஷமாக சிறப்பாக வந்து 10வது 12வது படித்தவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்கார். அதுவும் குறிப்பாக அந்த 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த டீனேஜுங்கிற வந்து 2 கட்டம் வயசு. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்கிறாரு, இந்த வயசில் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சு அதன் மூலமாக இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026 நிரந்தர முதல்வராக வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்டில் போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026 நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் 7 மணிலேருந்து இங்கே வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள், ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணே சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டாக இருக்கான்னு கூட கேட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பாக போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றி கழகம் எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான். அதுக்காக ஒண்ணு ஜனநாயக கடமையை கரெக்டா பயன்படுத்தணும். எதுக்கு நம்மளை போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, அவங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்கட்டையும் எப்பா நல்லபடியா ஓட்டு போடுங்க, கரெக்டா நாளுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டு வாங்காதீங்க, ஓட்டு கரெக்டா போடுங்க, அத சொல்றாங்க. எதுக்காக அவங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமா போதை பாதையை வேரோட அறுப்பாங்கிறதுக்காக சொல்றாங்க. அதனால 2026 எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். वाह यार, एजुकेशन अवार्ड अच्छा है बच्चों को, मतलब टीनेजर्स को ऐसे अप्रिशिएट करना बहुत अच्छी बात है।
उनको एक वो मिलता है, मोटिवेशन मिलता है। कितने अच्छे से बात कर रहे हैं यार, और क्या। தளபதி அவர்களுக்கு வணக்கம். இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அன்னையிலிருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல இருக்காரு. அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த லெட்டர்ஸை ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க. ஆனால் சார் மட்டும்தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான். எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு. இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும், அதுதான் வந்து நடக்கவும் போகுது. விஜய் சார் அப்படின்னா வெற்றி, வெற்றி அப்படின்னா விஜய் சார். இது என்னைக்குமே மாறாத உண்மை. நன்றி. क्या बात है। तो बोला ना, गुड कॉज के लिए, पीपल के लिए अच्छा वो है यार, कॉज अच्छा है बहुत। अच्छा ये फैमिली, पूरी फैमिली, वाह यार, पता नहीं मैं कब मिल पाऊंगी यार। ओह नाइस, बच्चे ने कैसे पकड़ा हुआ है। वाह, अच्छा कुछ बोलना चाहता है बच्चा। அன்றும் बोलेगा। தளபதி இன்றும் தளபதி என்றும் தளபதி. தளபதி நன்றி வணக்கம். वाह यार, बच्चों को कितना मोटिवेशन मिला होगा यार, कितना मोटिवेशन। पूरी फैमिली है और कितना अच्छे से मिल रहा है, लाइक मतलब नॉर्मल पर्सन। अच्छा कुछ बोल रहा है उसको भी, और देखो खुद माइक ऑन करके खुद ही दे रहे हैं। ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன். எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேங்க நிற்க வைக்கிறேன்னு, நிற்க வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட் எப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ. वाह यार, अच्छा लगा यार देख के, बहुत 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 अच्छा लगा। आई थिंक इसका और भी एक आधा पार्ट है, वो भी करना पड़ेगा, बट जो भी बोलो थोड़ा ही सही, लेकिन बहुत अच्छा लगा ऐसे बच्चों को मोटिवेट करना, उनको अवार्ड देना। आप एक नया ट्रेंड तो नहीं बोलूंगी, एक स्टेप ले रहे हो ताकि ये जो जनरेशन है, आने वाली जो जनरेशन है, वो एक अच्छे तरीके से, मतलब एक अच्छे माइंडसेट, अच्छी सोच के साथ आगे बढ़े। ग्रेट यार, मुझे तो बहुत अच्छा लगा। और मुझे ऐसा लगता है कि थलापति बहुत ही अच्छे कॉज के लिए काम करते हैं। एंड ऑनेस्टली स्पीकिंग, मैं दिल से चाहती हूँ कि वो अपने स्टेट का सीएम बने, एंड उनके लिए, मतलब स्टेट के लिए अच्छा होगा।
अब देखो बस हम होप कर सकते हैं, लेकिन हमें ये इनको स्क्रीन पे भी देखना है, तो वो भी एक लालच रहेगा। तो ऐसी ही अगर आपकी कोई भी रिक्वेस्ट हो या फिर आपकी कोई भी किसी भी चीज़ पे आप रिएक्शन चाहते हो, किसी भी पर्टिकुलर वीडियो पे, आप यहाँ पर ड्रॉप कर सकते हैं या फिर आप हमें इंस्टाग्राम पे डीएम भी कर सकते हैं। प्लीज़ सब्सक्राइब द चैनल। हम मिलेंगे अगले वीडियो में। टाटा, बाय बाय।